காவேரி சொல்றாங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நான் கண்டிப்பா வெண்ணிலாவ கூட்டிட்டு போயிடுறேன். நான் சொன்னா கண்டிப்பா செய்வேன். நான் பொய்யெல்லாம் சொல்லல. நான் விஜய் கிட்ட பேசணும். அதுக்காண்டியாவது எனக்கு நேரம் அமைச்சு கொடுங்க ப்ளீஸ். ரோகிணி சொல்றாங்க, காவேரி ரொம்ப பாவம்பா, ரொம்ப கெஞ்சுறா, டைம் கொஞ்சம் கொடுக்கலாம்ப்பா. பசுபதி சொல்றாரு, நீ சொல்றதாம்மா கடைசி. அப்ப ராகினி சொல்றாங்க, சரி காவேரி, நீயே விஜய் கிட்ட பேசிட்டு இந்த வெண்ணிலாவ கூட்டிட்டு போ. எவ்வளவு சீக்கிரம் கூட்டிட்டு போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கூட்டிட்டு போ. சரி ரோஹிணி. அழுதுகிட்டே காவேரி போறாங்க. பசுபதி, ராகினி, அஜய்க்கு ரொம்ப சந்தோஷம். சிரிச்சு அவங்களோட மகிழ்ச்சிய வெளிப்படுத்துறாங்க. ராகினி சொல்றாங்க, அப்பா செமையா கெஞ்சினால பா, எனக்கு ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்குப்பா. பசுபதி சொல்றாரு, என்னம்மா ஹாப்பியா? ஏய் காவேரி, அப்பா விடுங்கப்பா, அவ அவ்வளவுதான்ப்பா. பசுபதி சொல்றாரு, அம்மா இவ எவ்வளவு அசிங்கப்படுத்தி இருக்கா, இதுதாம்மா சான்ஸ். இவளை வட்டி முதலுமா சேர்த்து இன்ஸ்டால்மெண்ட்ல கதற விடணுமா இந்த காவேரிய. சரியாதான்ப்பா சொல்றீங்கன்னு ராகினி சொல்றாங்க. வீட்ல தாத்தாவுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. விஜய், நீ கான்ட்ராக்ட் போட்டு தானே காவேரிய கல்யாணம் பண்ணுன? இத கேட்ட விஜய் அதிர்ச்சி ஆறாரு. தாத்தா, விஜய், எனக்கு எல்லாமே தெரியும். அதுவும் எப்பயோ தெரியும்டா. தாத்தா, உங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன விஜய், காவேரி சொல்லிருப்பாளோன்னு உனக்கு தோணுதா? இல்ல தாத்தா, கண்டிப்பா காவேரி இந்த விஷயத்த சொல்லியிருக்க மாட்டா. விஜய், பரவாயில்லையே, பொண்டாட்டிய சரியா புரிஞ்சு வச்சிருக்க. கல்யாணம் ஆன புதுசுல உங்களுக்கு அடிக்கடி வாக்குவாதம் வரும்ல, நீ தான் விஜய் யோசிக்காம வார்த்தையை விடுவியே. அந்த மாதிரி ஒரு நாள் நீ காவேரி கிட்ட கத்தி பேசிக்கிட்டு இருந்தது என் காதுல விழுந்துச்சு. அன்னைக்குதான், அந்த நிமிஷம் நான் நொறுங்கி போயிட்டேன்டா. சாரி தாத்தா. அதெல்லாம் விடு விஜய். இப்ப காவேரி கிட்ட நீ என்ன சொல்ல போற? தாத்தா, நான் என்ன சொல்லணும்? அதான் நீ அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கிய, அந்த அக்ரிமெண்ட் முடியாதப்போ காவேரிக்கு கத்தியில நடக்கிற மாதிரி இருக்குமேடா. நீ ஆம்பளை, உனக்கு பெருசா பாதிப்பு எதுவும் நடக்காது. ஆனா காவேரி ஒரு பொண்ணுடா, மனசுக்குள்ள எவ்வளவு பாரத்தை சுமந்துகிட்டு இருப்பா தெரியுமா? விஜய், அவளுக்கு நீ பிறந்த நாள் கொண்டாடினதெல்லாம் முக்கியமே கிடையாது. முதல்ல அவ தான் உன் பொண்டாட்டிங்கிறத தெளிவுபடுத்துறதுக்கு உண்டான வேலையை பாரு. இத அந்த கான்ட்ராக்ட் கர்மம்லாம் சொல்ற இல்ல, அதெல்லாம் அவ முன்னாடி வச்சு கிழிச்சேரி. தாத்தா, காவேரி எனக்கு பொண்டாட்டிங்கிறத நான் கான்ட்ராக்ட கிழிச்சு போட்டு அவளுக்கு புரிய வைக்கணும்னு எந்த ஒரு தேவையும் இல்லை தாத்தா. இனிமேட்டு அந்த பேப்பருக்கு வேல்யூவே இல்லை. ஆமா தாத்தா, நாங்க ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டியாவே வாழ ஆரம்பிச்சிட்டோம். தாத்தா, நான் உண்மையாதான் சொல்றேன். இந்த கான்ட்ராக்ட பத்தி எல்லாம் நாங்க எப்பயோ மறந்துட்டோம் தாத்தா. நீங்களும் மறந்துடுங்க தாத்தா. தாத்தா, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். புன்னகையோட தாத்தா சரின்னு சொல்றாரு. வீட்டுக்கு காவேரியும் ராகினியும் வர்றாங்க. அப்ப காவேரி சொல்றாங்க, நாங்க சொன்ன உடனே வீட்டுக்கு போன் அடிச்சு அப்படியே சொல்ல வேண்டியதானே? ராகினி, எப்படி அவர்கிட்ட நான் சடனா சொல்றது? அப்படியா காவேரி, சடனா சொல்லிட்டா நீ சடனா பொட்டி கட்ட வேண்டியது இருக்கும். இவ்வளவு பெரிய வீடு, வசதியான வாழ்க்கை, இதெல்லாம் விட்டுட்டு போக உனக்கு மனசு வரலையோ? ராகினி, நான் கிளம்பி போற மாதிரி சூழ்நிலை வரும்னு நான் யோசிச்சு இந்த மாதிரி முடிவு எடுக்கல ராகினி. நீங்க எல்லாம் எதிர்பார்க்கிற மாதிரி வெண்ணிலா தான் முக்கியம்னு விஜய் சொல்லிட்டாருன்னா நான் இங்க இருக்க மாட்டேன். ராகினி சொல்றாங்க, நைஸ் காவேரி, அதுதான் நடக்கும். நாளை சந்திப்போம்.